உஷோ வணக்கம். நம்ம வந்து இப்போ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரான்ஸில் வந்து நம்ம ஊர் கருணாநிதி மாதிரி இங்கே ஜான் மேரி லெப்பன் ஒருத்தர் இருந்தார். ஜான் மேரி லெப்பன் அவர் வந்து என்னன்னாக்கா ஃப்ரான்ஸில் வந்து இவரை மாதிரியும் அவருக்கு சாகும் போது 96 இயர்ஸ் ஓல்டு. ரெண்டு பேருக்கும் அதே ஏஜ் டிஃப்ரென்ஸு. அந்த அளவுக்கு வந்து ராஜதந்திரியே இருந்தார். ஆனால் அவருக்கு இவருக்கு வந்து நேரடியாக நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் பட் ரெண்டு பேருமே ராஜதந்திரி மலா. ரெண்டு பேருமே வந்து இந்த ஊரில் மலான்னு சொன்னால் வந்து பயங்கரமாக வந்து ரெண்டு பேரும் வந்து அந்த அளவுக்கு வந்து ராஜதந்திரியாக வேலை செஞ்சாங்க. பாலிட்டிக்ஸில் வந்து அவங்க பேர் வந்து கடைசி வரைக்கும் அவங்க பேர் நிலைக்கிற அளவுக்கு இருந்தாங்க. அவர் வந்து 1928 பிறந்தார் ஜான் மேரி லெப்பன். 1956 சான் ஒரு டெபார்ட்மெண்ட்டில் வந்து டெப்யூட்டி ஆகிட்டார். பார்லிமெண்ட்டுக்கு போகிற அளவுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் பாலிட்டிக்ஸில் அவர் எவ்வளோ தூரம் வந்து பிரசிடெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணார். ஆனால் ஒன்றும் நடக்கலை. அவரோட முக்கிய கொள்கை என்னன்னாக்கா இங்கே இருக்கிற மக்கள் வந்து எத்ரான்ஜே மற்ற நேஷனாலிட்டி ஆளுங்க இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லை, வேலை கிடைக்கல. இது தான் அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் துருவாத். யார் எனக்கு சொல்லப்போனால் ஈஸியாக உங்களுக்கு புரியுறதுனாக்கா டொனால்ட் ட்ரம்ப் அந்த பாலிசியில் வந்தவர். கடைசியில் அவர் 2011 அவர் பொண்ணு மரீன் லெப்பனுக்கு கொடுத்தாரு. கடைசியில் பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரெண்டு பேருக்கு சண்டை வந்து இப்போ ராமதாஸுக்கு அன்புமணிக்கு வச்சேன். சும்மா அவங்க நடிக்கிறாங்களே தெரியல, அதை மாதிரி சண்டை வந்து இப்போ அவங்க பொண்ணே கட்சி எடுத்துக்கிட்டு 2017 அவங்க அப்பாவை வெளியே தள்ளிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்து கடைசியில் வந்து இன்றைக்கி வந்து அவர் இறந்துட்டார். இது வந்து எப்படின்னாக்கா இங்கே உள்ள ரொம்ப ரொம்ப ஃப்ரெஞ்சு கல்ச்சரில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இங்கேயே வளர்ந்தவங்க கொண்டவங்களுக்கு அவரை பற்றி தெரியும். ஏன்னா 95 வயசில் அவர் இறந்துருக்காரு. 96 வயசாவது இறந்துருக்காரு. அதுக்காக ஓகே தென் தேங்க்யூ.